பாஸ் உங்களுக்கு டைவர்ஸ் ஆன போட்டு தான் கட்டணும் பாஸ். என்னது? டைவர்ஸ் ஆன போட்டு இல்லை, செப்பரேட் ஆன போட்டு தான் கட்டணும். இன்னொன்று இல்லைன்னா ஏதோ இடத்துல பாதிப்பு கொடுத்துருக்கோம். உனக்கு ஏற்கனவே லவ் ஃபெயிலியர் ஆச்சா? அவ்வளோதான் மேட்ரு. அப்போ உனக்கு லைஃப் நல்லா இருக்கும். லவ் மட்டும் ஃபெயிலியர் ஆச்சா இல்லை கல்யாணம் நிச்சயமாய் நின்றுச்சா? நிச்சயமாய் நின்றுச்சு. அதான் மேட்ரு. லவ் ஃபெயிலியர் ஆனது வேற டிபார்ட்மெண்ட். கல்யாணம் நிச்சயமாயிட்டு நின்றுச்சுன்னா தான் இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். இது தெரியாம சார் சொல்றது கரெக்டு தான். 2013 வரைக்கும் எந்த நல்லதுக்குமே இடம் கிடையாது. பட்டதெல்லாம் அவமானம், கஷ்டங்கள், வேதனை, தவிப்பு. 2014 அப்புறம் கரியர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும். இப்போ புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு ஜாதகத்தில். 2024க்குள்ள கல்யாணம் நடந்தே தீரணுங்கிறது அமைப்பு. புதன் எப்பவுமே சமாதானம் பண்ணுவார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. சூரியன் உச்சம் ஜாதகத்தில் கொஞ்சம் அவமானங்கள் மிச்சமாகும். கொஞ்சம் வேலைக்கான ரெகக்னிஷன் கிடைக்காது, பாராட்டும் புகழும் இருக்காது. ஆனா 2024க்கு அப்புறம் உறுதியா புத்திரபாக்கியம் 2 உண்டு. கல்யாணத்துல ஒரே ஒரு விஷயம்தான், பெரியவங்க எழுத்து பார்த்துக்கணும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த மேட்ரு வந்து கரெக்டாக எல்லாம் சொல்றதுக்கு யோசிப்பாங்க. அது கல்யாணத்தில் வந்து தாரவாத்து கொடுக்குற வரைக்கும் அந்த பெரியவங்களோட எழுத்து கவனமாக பார்த்துக்கணும். இவங்க 1000 பரிகாரம் சொன்னாலும் எனக்கு தெரியாது. பசுமாடுக்கு சனிக்கிழமை உணவு கொடுப்பது தான் விஷயம். உனக்கு கல்யாணம் ஆகணும்னா நிச்சயம் ஆகிட்ட பொண்ணு கூட ரொம்ப நேரம் நீ ஃபோனில் பேசாத, கல்யாணம் ஆகாது. இல்லை, இதுதான் மேட்ரு. ஏன்னா நீ வந்து ஓவர் பர்ஃபெக்ஷனில் கொண்டு போவேன். புரியுதா கண்ணு? இந்த பர்ஃபெக்ஷன் வந்து எல்லாத்துலேயும் வந்து உன்ன மாதிரியே இருக்கணும்னு வேற பார்ப்பேன் நீ. இதெல்லாம் உன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். சின்ன மைனூட் விஷயத்த கூட ஒத்துக்க மாட்டேன், நீ ஆர்கியூ பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் அந்த ஏரியாவை மட்டும் பார்த்துக்கோ. இவங்க 1000 பரிகாரம் சொன்னாலும் உனக்கு புதன் தசை நடக்கிறதுனால குருவாயூருக்கு போயிட்டு வந்தால் தான் அதோடைய விஷயம் கரெக்டாகும். வலது கையில் மோதவரில் கீழே வெர்டிகலாக ஒரு ரேகை ஒன்று இருக்காங்கிறத பார்த்தேன். 100% இருக்கும். எனக்கு நீங்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை சார். அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா உங்களை தொட்டு பார்த்தா 1 டிகிரி சூடு ஜாஸ்தியாக இருக்கும். சூரிய புத்திரர் இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கணிச்ச இந்த ஜாதகம் கரெக்ட். இப்போ நான் சொல்ல போகிற பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரமங்கல யோகக்காரகன் அடுத்தவங்களுக்கு சாதகமாக இருந்தீங்களே ஒழிய உங்களுக்கு என்ன சாதகம்னு இது வரைக்கும் இல்லாமல் இருக்கீங்க. வெரி ஆக்டிவ் பர்சன், கௌரவமாக நடந்துக்குவீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையை வெளியே காட்ட மாட்டீங்க, உள்ளுக்குள்ளேயே நடத்திக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா திருமண வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி நீங்கள் திருமணம் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு வந்து பிரச்சனை தான். இது சரியான தருணம். குரு 2ஆம் வீட்டுக்கு போகிறார் மே மாதம். அப்போ உங்களுக்கு சுப முகூர்த்தத்தை ஏற்படுத்தி தருவார். நீங்கள் கோயிலுக்கு போகிறது வர்றது இதெல்லாம் உங்கள் சௌகரியம். உங்கள் ஜாதகத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணமும் குலதெய்வ வழிபாடும் சரியாக இல்லை. அதை மட்டும் நீங்கள் இந்த 2த்தையும் செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு வடக்கு புறத்தில் இருந்து பெண் வருவாள், படித்தவளாக வருவாள். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக படித்த பெண்ணாக வருவாள். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 2023 உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டியே தீரும். சைனஸ் இஎன்டி ஏதாவது தொந்தரவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு? சார் இஎன்டி தொந்தரவுகள் நான் ஏதாவது ஒன்று தானே கேட்டேன். சர்ஜரி ஆயிருக்கா? சர்ஜரி ஆயிருக்கு. அவ்வளோதான் மேட்ரு. சர்ஜரி ரீசெண்டாக சர்ஜரி பண்ணிருக்காங்க.